விஜய் என்பவருக்கு விரோதி நம்பர் 1 செந்தில் பாலாஜி, விஜய் என்பவருக்கு விரோதி நம்பர் 2 உதயநிதி. காரணம், அவர் இன்று பேசியதிலிருந்து புண்புட்ட ஊண்ட டைகர் அவர் இப்பொழுது மெதுவாக தன்னுடைய பழைய நிலைக்கு வருகிறார். இன்று அவருடைய மகாபலிபுரத்தில் நடந்த மீட்டிங்ல அவருடைய கண்டென்ட்ஸ் பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் 4 நிமிஷம் பேசினா கூட அவர் சுப்ரீம் கோர்ட் தனக்கு கொடுத்த ஒரு பாராட்டுதல்களையும் அவருக்கு கொடுத்த பாதுகாப்பு, சுப்ரீம் கோர்ட் பாதுகாப்புனால தான் இன்னைக்கு விஜய் தெருவில் நடமாடுகிறார் என்று கூட தைரியமாக சொல்ல முடியும். காரணம், சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த எஸ்ஐடி அனுப்பிய பிறகு, அஜய் ரஸ்தோகி நீதியரசருடைய தலைமையில் அமைத்த பிறகு, பல விசாரணைகள் நடந்த பிறகு விஜய் அவர்கள் சரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். பல தீர்மானங்கள் போட்டாலும் அந்த தீர்மானத்திலிருந்து புது தீர்மானம் ஒண்ணுமே வரல சிவகுமார். அதனால ஓல்ட் தீர்மான ரெசல்யூஷன்ஸ் எக்ஸிஸ்ட். He is not against constitution or anything, but அவர் பாஜகவிற்கு கொள்கை எதிரி என்று சொன்னாலும் கண்டிப்பாக இந்தியாவில் 2 அரசுகள், ஒன்னு மாநில அரசு, ஒன்னு மத்திய அரசு, புதியதாக கட்சி தொடர்ந்த பிறகு 2யுமே எதிர்த்தார். வாழ்க, வாழ்த்துக்கள். ஆனால் ஒன்னுத்தையான பிடிச்சுக்கணும். அவர் 2த்தையுமே அகைன்ஸ்டா இருந்தாருன்னா 2 பேரும் சேர்ந்து நெச்சிக்கிடுவாங்க அவங்கள. இப்ப பாருங்க, விஜய் வளர விடாமல் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம். விஜயை அவருக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கெடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம்.